இருக்கிற ரேமாவை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நம்ம வாசிக்கும் போது சும்மா ஜீசஸும் சீஷர்களும் நடந்து போயிட்டு இருந்த ஒரு சம்பவம் அல்ல அது. அநேகர் அவரை நெருக்கி கொண்டிருந்தார்கள். ஆமாவா இல்லையா? அநேகர். இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ நமக்கு தெரிஞ்ச இப்போ நிறைய அரசியல் கட்சிகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, வராங்களா உங்கள் வீட்டுக்கு முன்னாடிலாம் வராங்களா? கட்சிகளுக்கு ஓட்டு கேட்டு வராங்க, சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச யாராவது ஒருத்தர் வந்தாருன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கிட்ட போய் இல்லையா அவங்க போகிறாங்கன்னா அப்படி தூரமாக நின்று என்ன பண்ணுவீங்க? வேடிக்கை பார்ப்பேன். இப்போ கூட நாங்கள் எங்கள் ஊருக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்தார். நான் போய் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றதுக்காக போயிருந்தோம். அப்போ அவர் என்ன கேட்டார், அந்த காசு வாங்குறவர் கேட்டார், தலைவரை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டார். நமக்கு சம்மந்தம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அப்போ ஏன்னா எல்லாருக்கும் ஒரு எக்ஸைட்மெண்ட், எங்கள் ஊரே ஜகஜகஜகான்னு இருந்துச்சு, அப்படி ஒரு கட்சி தலைவர் வருகிறார் என்று சொல்லி. அப்போ அவரை பார்க்க, இப்போ இயேசுவை பார்க்க அவர்கிட்ட அவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னா அவரை பிடிச்சு வந்திருக்காங்க. கரெக்டாக இல்லைங்களா? அவரை பார்க்க வந்திருக்காங்க. ஆமாவா இல்லையா? அவர் அற்புதம் செய்வார்னு நம்பினவங்க தானே அவர்கிட்ட வந்திருப்பாங்க. நம்பாதவங்க என்ன செஞ்சுருப்பாங்க? அவர் போகட்டும், எங்களுக்கு என்ன, நான் அப்படி தான் இருந்தேன், யாருன்னா போகட்டும், எனக்கு நான் முக்கியம், நான் பாட்டுக்கு வந்துட்டேன். ஆனால் இதுவே எனக்கு பிடித்த ஒரு நபர் அந்த ஊருக்கு வருகிறார் என்று சொன்னால் நிச்சயம் நானும் ஓடி போய் என்ன பண்ணியிருப்பேன்? உண்மையா இல்லைங்களா? அப்போ இயேசுவை நெருக்கி கொண்டிருந்த எல்லாரும் இயேசுவை விசுவாசித்தவர்கள் தான். இயேசுவை நெருக்கி கொண்டிருந்த எல்லாரும் இயேசுவை விரும்பினவர்கள் தான். அல்லேலூயா. ஆனால் அவங்க வாழ்க்கையில் நடக்காத அற்புதம் இவளுடைய வாழ்க்கையில் நடந்தது. அல்லேலூயா. ஏன்னா அது நடப்பதற்கு காரணமாக இருந்த ஒன்று என்ன தெரியுமா? அவளுடைய சிந்தையும் அவளுடைய செயலும். எல்லாரும் சத்தமாக அந்த வார்த்தையை சொல்லுங்க, அவளுடைய செயலும். அல்லேலூயா. நான் பெண்களுக்கும் சரி இல்லை கிறிஸ்தவ சமுதாயத்துக்கும் சரி முதல்ல மாற்றணும்னு சொல்கிறது எதை தெரியுமா? உங்கள் சிந்தையை தான். சிந்தை மாற மாற உள்ள ரூட் மாறிடுச்சுன்னா ஃப்ரூட் மாறிடும். ஃப்ரூட்டை மட்டும் பெயிண்ட் அடித்து வச்சா சாயம் போயிடும் மழை வந்தா. உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? சாயம், அது சாயம் போயிடும். கரெக்டாக இல்லைங்களா? வெளியில் பெயிண்ட் மட்டும் அடிக்கிறது இல்லை, உள்ளிருந்து ஒரு மாற்றம் வெளியே வரும் பொழுது அது எதுவுமே அதை மாற்ற முடியாது. அல்லேலூயா. ஒரு மாமரத்தை அப்படியே கற்பனை பண்ணி பாருங்கள். அந்த மாமரத்திலிருந்து ஒரு பழம் அப்படியே வந்திருக்கு அப்படின்னா அது ரூட்லிருந்து அந்த சாரை அந்த சக்தியை எடுத்து அது ஒரு பழமாகி ஒரு காயாகி ஒரு பழமாகி இன்னைக்கு ரொம்ப அழகான சிவப்பு மஞ்சள் நிறத்தில் அப்படி அழகாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த மரம் பயங்கர காற்று அந்த மரத்தின் மேல் மோதி அடிக்கிறதுனால அந்த மரம் இப்படி கீழே அந்த பழம் இப்படி கீழே விழுந்துச்சு. விழுந்த உடனே அது என்ன பழம்? விழுந்தாலும் அது மாம்பழம் தான். விழுந்தாலும் அது மாம்பழம் தான். நான் விழுந்தாலும் இயேசுவின் பிள்ளை தான். நான் விழுந்தாலும் கிறிஸ்தவ தான். நான் விழுந்தாலும் தேவனாத்து. நான் விழுறதுனால என் அடையாளம் மாறுறதில்லை. நான் எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்ல வர்றது? அல்லேலூயா. அதனால தான் என்னுடைய வைராக்கியம் என்னன்னா ரூட்டை மாற்றணும்னு நினைக்கிறேன். இந்த ரூட் எது? சிந்தை எது? வாயிலிருந்து வருகிற இருதயத்தையும் சிந்தையும் நம்ம மாற்ற ஆரம்பிச்சிடும். நம்ம ஆட்டிடியூட் மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்முடைய வாழ்க்கையில் நிறைய வித்தியாசத்தை நீங்களும் நானும் பார்க்க முடியும். அந்த அம்மாவுடைய ஆட்டிடியூட் ஃபஸ்ட்டு மாறுது. என்ன சொல்லிட்டு வராங்க அப்படின்னா, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் நான் தொடுவேன் என்று சொல்லி இருக்க அந்த வசனம். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் நான் தொடுவேன் என்று சொல்லி அவன் மனதிற்குள்ள ஒரு விசுவாசம் எழும்புது. அந்த விசுவாசம் அவருடைய கால்களில் என்ன பண்ண ஆரம்பிக்குது? வெளிப்படு, நடக்க ஆரம்பிக்குது.